அதாவது திருமாவளவன் எல்லாருமே என்னமோ அழுத்தம் கொடுக்குறோம். நாங்கள் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கவில்லை. இயல்பான கூட்டணி தான் நாங்கள் இப்போ ஏற்படுத்தி இருப்பது. நீங்கள் கேப்டனை உள்ளே கொண்டு வர்றது அழுத்தம் கொடுத்தீங்களா? ஓபிஎஸ் எப்படி கொண்டு வந்தீங்க? எங்களை பொறுத்த மட்டில் யாருக்கும் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் இந்த கூட்டணியில் திமுகவை யாரெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம். நாங்கள்லாம் சேர்ந்திருக்கிறோம் கூட்டணியில். அதனால் இன்னொரு கூட்டணி அமையுமா, மற்ற தலைவர்கள் வருவார்களா, இவையெல்லாம் எங்களது அகில பாரத தலைமையும் இங்கே அதை வழிநடத்துகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இப்பொழுது இருக்கிற கூட்டணியே பலமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கு பலமாகவே நாங்கள் வலம் வருவோம். இல்லை, மதவாத சக்தின்னு எதை வச்சு சொல்கிறாங்க நான் கேட்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கூட தொலைக்காட்சியில் ஒருத்தர் சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சுன்னா தமிழ்தாய் வாழ்த்தே இருக்காதான், சிறுபான்மையினரெல்லாம் வாழவே முடியாதான். நான் கேட்குறேன், பக்கத்தில் உள்ள புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி நடத்துகிறது. என்ன மதக்கலவரம் அங்கே வந்துருச்சு? என்ன பிரச்சனை அங்கே வந்துருச்சு? அதனால ஏதோ அதாவது அதிமுக பாஜகவும் சேர்ந்துட்டா ஏதோ தமிழுக்கு எதிரானவர்கள் போல பேசுகிறார்கள். தமிழுக்கு, தமிழ்நாட்டை காப்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த கூட்டத்தில் இருந்து 11 அமைச்சர்கள் மீது லஞ்ச குற்றச்சாட்டு இருக்கிறது. பெண்கள் எங்கேயும் பாதுகாப்பாக போக முடியல. கஞ்சா எல்லா இடத்திலும் கிடைக்கிறது. அஞ்சாமல் எங்கேயும் போக முடியவில்லை கஞ்சாவினால். ஆக இவ்வளவு மோசம் செய்துட்டு எப்போ பார்த்தாலும் பிஜேபியை பார்த்து பிஜேபி வந்துரும் 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 சொல்லிட்டு இந்த வந்துட்டோங்க. நிச்சயமா பிஜேபி வந்துருச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.